ஈசனடியார் பெருமையின எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்முடைய நமர் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முக்கண்ணங்களாலை வணங்கி அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் அரசுகள் திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி நாம் சிந்திச்சிட்ருக்கிறோம். இன்று மார்பார பொலிகை நீர் பார்க்கணுங்களா, அந்த பாட்டு தானே, அதுதான் பார்க்கணும். ஆமாம், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. பெருமானுடைய திருவேடத்தை சொல்லக்கூடியது 3 பாடல்கள். அப்பர் சாமிகளுடைய திருவேடத்தை சேக்கிழார் பெருமாள் 3 பாடல்களில் 3 இடங்களில் சொல்கிறார். முதலாவதாக சொல்லப்பட்டது அதிகையில், திருவதிகையில், தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் செய்படி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்லி சமணருடைய சூழ்ச்சியெல்லாம் வென்ற பிறகு அவர் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை நம்முடைய பாதிரி புலியூர் அருள் செய்து அப்படியே திருவதிக்கு வருகின்ற பொழுது அவருடைய திருவேடத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். முதல் இடம். இரண்டாவது இடம் நம்முடைய சீர்காழி என்பதில் நம்முடைய கவுனியர்கோன் என்று சொல்லக்கூடிய பிள்ளையாருடைய மனசில் ஒரு கற்பனை வச்சிருக்கிறார். அவர் இப்படி தான் திருவேடனா இருக்கணும் என்று சொல்லி அந்த திருவேடம் நேரில் தோன்றியது நாவுக்கரசு பெருமானை பார்த்த உடனே தான் அந்த திருவேட பொழிவு அப்படிங்கிறது நேரில் பார்க்கிறார் ஞானசம்பந்த பிள்ளையார். அப்படி அந்த இடத்துல இரண்டாவதாக திருவேட பொழிவை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்தரசு எதிர்வந்தனை என்று சொல்லி இந்த 2 இடங்கள். இப்போ மூன்றாவதாக நம்முடைய திருவாரூரில் சொல்கிறார். இது 3 தான் நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள். இதில் பத்தர் திருவேடம் அப்படின்னு சொல்லி சிவஞான போதத்தில் மாபாடியத்தில் சிவஞான முனிவர் எடுத்து எழுதுகிற பொழுது பத்தர் திருவேடம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை தான் சொல்கிறார். எத்தனையோ திருவேடம் இருக்குது பெரிய புராணத்தில், ஆனால் பத்தர் திருவேடங்கிறதுக்கு நாவுக்கரசு பெருமானுடைய இந்த 2 இடத்த தான் சொல்கிறார். ஆமாம், சிந்தை இடையாரா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும் மார்பார பொலிகண்ணீர், அதே மாதிரி தூய வெந்நீர், இந்த பாடல்களை தான் மேற்கோள் காட்டுறார். அப்படின்னா திருவேடத்து அரசு அப்படிங்கிறது யார்? நாவுக்கரசு பெருமான் தான் வேடத்துக்கு அரசு. அதனால் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை 3வது முறையாக சொன்னது திருவாரூரில். பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பறவை செல்வார். அவர் உழவாரப்பணி செய்தது இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நம்மெல்லாம் பார் அப்படின்னா உலகம் இல்லைங்களா, உலக மக்களெல்லாம் நன்மை அடைய வேண்டும் என்று சொல்லியே பெருமானுக்கு தொண்டு செய்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அவருக்காக எதுவும் செய்து கொள்ளலை. ஆமாம், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி தாரக மந்திரமாக 2 தொண்டும் செய்தவர் நாவுக்கரசு பெருமான். உலவாரம் செஞ்சார், அதே மாதிரி தேவாரம் பாடினார். வாயிலே தேவாரம் கையிலே உலவாரம் என்று சொல்லி ஒரு தாரக மந்திரமாக கொண்டு பணி செய்த பெருமகனார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். 4 நாளைக்கு முன்னாடி தான் குரு பூஜை மிகச் சிறப்பாக. பரவாயில்ல, இந்த முறை நிறைய அன்பர்கள் கலந்துட்டாங்க. 100-150 அன்பர்களுக்கு மேலே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, அப்படியெல்லாம் பரமாச்சாரியாரோட குரு பூஜையில் நம்ம கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம் இல்லைங்களா. நம்ம பெருமானுடைய விழாக்களில் கலந்துக்கிறது எப்படியோ அதை விட பல மடங்கு உயர்வான ஒரு நிலை பரமாச்சாரியாருடைய அந்த குரு பூஜையில் கலந்து கொள்வது. அந்த வகையில் பெருமானுடைய திருவருள் நமக்கு 5 குரு பூஜை நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கார். 63 இருந்தால் 63க்கு எப்படியே எளிமையாவது ஒரு பழந்தேங்கையாவது வச்சு படைச்சி ஒரு அபிஷேகமாவது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்.
அது எப்போ நிறைவேறினது இல்லை, சாமி தான் பார்க்குறாரு, சாமி தான் ஏற்பாடு பண்ணணும். 63 நாயன்மார் சுற்றி வர இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குது. 63 குரு பூஜைக்கு ஆள் பிடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ஒருத்தர் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நண்பர்களே செஞ்சுக்குவாங்க. ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு செய்யலினால் கூட அப்படி வழிபாடு செய்கிற பொழுது ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு 2-3 பதிகத்தை சொல்லி இப்படி செஞ்சுக்கலாம். பார்க்கல சாமி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பார் இல்லையா? நம்மளுடைய விண்ணப்பத்தை சாமி எப்போ ஏற்றுக்குவாரோ அப்போ ஏற்றுக்குவார். எதுங்கய்யா? ஆமாம், இங்கே நல்லது ஒரு அப்படி தெற்க பார்த்து இந்த இடத்துல இருந்து அதுவும் நல்லா இருக்கும். ஆமாம், சாமி தான் அதுக்கு அருள் செய்யணும். இந்த அளவுக்கு இப்போ நான் உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்கே பெருமானுடைய திருவருள் தான் துணை செஞ்சது இல்லைங்களா? அந்த ஓரத்தில் ஒரு குடிசையில் உட்காந்து நம்ம சாமி குடிசையில் இருந்தார், நம்மளும் அப்படி ஓரத்தில் மண்ணுக்குள்ளே உட்காந்து தான் புராணம் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்காரு. அதனால் இத்தனையெல்லாம் செஞ்சவர் அதை செய்யாதையே போயிட போகிறார். அதனால் என்னைக்காவது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடியார்களுடைய உழைப்பு தொண்டு அதனால் நடக்கும். பார்க்கலாம். நாவுக்கரசு பெருமானுடைய ஒரு சரிதத்தில் அருமையான ஒரு இடம் இந்த திருவாரூர் என்று சொல்லுவது. அங்கே தான் அடியார்களை வணங்கி கொண்டு உள்ளே போகிறார் இல்லைங்களா? அடியார்களை வணங்கி கொண்டு போய் பெருமானை வணங்குறார். இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையான திருப்பாடல். பார்க்கலாம். எத்தனாவது திருப்பாட்டுங்க இது? 200. ஆமாம், சரி பாதிக்கு மேலே வந்திருக்கிறோம். இன்னும் சரி பாதி இருக்குது. எப்போ நாவுக்கரசுடைய புராணம் 1 வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறது இதுதான். பரவாயில்ல. மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்பான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். பெருமானுடைய திருவேடத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு சித்திரமாக ஒரு ஓவியமாக வடித்து காட்டுறார் சேக்கிழார் பெருமான். மார்பார பொலிகண்ணீர் அப்படியே எப்பொழுதும் அந்த கண்ணீர் மலை அவர் திருமேனில் இருக்கும். கண்ணீரும் அதே மாதிரி பூசிய வெந்நீரும் சேர்ந்து ஒரு வண்டலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எங்கள் ஐயா கூட அன்றைக்கி அதை சொன்னாங்க. ஆமாம், ஒரு திருமேனியில் ஒரு வண்டலாட்டம் எப்பொழுதும் இருக்குமா? எப்பொழுதும் திருநீர் பூசியிருப்பார். அதே மாதிரி எப்பொழுதும் கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கும். என்ன அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலிய எங்கே சொல்கிறார்? காலத்தில் சொல்கிறார். மலைச்சிகர சிகாமணி முன்னிற்கும் மலைச்சிகர சிகாமணியை மலைச்சிகர சிகாமணி முன்னிருக்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிரஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலிய. நல்ல அடுத்த சொல்லும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு அப்படியே ஒரே மாதிரியே வரும். மலைச்சிகர சிகாமணியின் முன்னிருக்கும் மலைச்சிகர சிகாமணியை அடுத்தது அழைத்து விழும் கண்ணருகி என்று சொல்லி வரும். அருமையான இடம். அப்படியே கண் அருவி. கண்ணப்ப நாயனாரை பார்த்த உடனே தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்தணைந்தார். அப்படியே தலையில் குவித்து கொண்டே போகிறார். கண்ணப்ப நாயனாரை போய் பார்த்த உடனே அவருக்கு கண்ணில் தண்ணி நிற்கலை. காலத்தியாரை வழிபாடு செய்து கண்ணப்பரை போய் பார்க்கிறார். மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிரஞ்சினர் அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய. அடுத்தது என்ன சொன்னீங்க? தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்தணைந்தார் என்று சொல்லி இதே மாதிரி தான் ஞானசம்பந்த பிள்ளையாரும் வழிபாடு செய்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இதே மாதிரி தான் வழிபாடு. உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உரிவினையும் அவ்வுள்ளத்துள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் இழிபுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதமுண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லுவார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அப்படின்னு வரும்பார். உள்ளத்தின் ஆரம்பிக்கும். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் ஒரு 800 பாட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக 800-900 பாட்டுக்கு மேலேயே வரும். தொண்டை நாடு யாத்திரை தானே, 1000 பாட்டில் கூட வரலாம்.
ஆ ஆமாம். முதல் வரி என்னங்கம்மா? உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உரிவினையும் அன்புநிலே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் இழிபுணல் போல் பாய்ந்து செல்ல. அப்படியே பள்ளத்தை நோக்கி, ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணீர் எவ்வளோ வேகமாக வரும், அது மாதிரி வந்து தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணிலிருந்து நீர். ஆமாம், அப்படியே போய் பல முறை விழுந்து விழுந்து எழுந்து வணங்கினாராம் கண்ணப்ப நாயனார். அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. இறைவனை கூட ஒரு முறை தான் விழுந்து வணங்கினார்னு சொல்கிறாரு. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஒரு முறை தான் சொல்கிறாரு. ஆனால் கண்ணப்ப நாயனாரை வணங்கியது பல முறையும் வணங்கினார் அப்படின்னு சொல்லுவார். ஞானசம்பந்த பிள்ளையார் எப்படிப்பட்ட பிள்ளையார்? ஒம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமரனர் கொன்றையான் அடியல்லால் பேனாய் எம்பிரான் சம்பந்தன். இல்லையா? சிவபெருமான் கொன்றை மலர் சூடி சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத பிள்ளையார் இப்போ எப்படி வணங்கினார்? கண்ணப்ப நாயனாருடைய அன்பை பார்த்து வணங்கினார் இல்லைங்களா? அது கல்லாடனர் 11ஆம் திருமுறையில் சொல்லுவார், திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே அப்படிம்பார். அருமையான இடங்க. நம்ம சொர்ண சோமசுந்தர அம்மாவுக்கு பிடித்த அந்த இடம்னு சொல்லுவாங்க. அண்ணாங்கிட்ட அரவிந்த் அண்ணாங்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான் வேலுசாமி அப்படின்னு இருக்கிற. ஒரு முறை பேசுகிற பொழுது அதை சொல்கிற பொழுது அப்புறம் அரவிந்த் அண்ணன் பக்கத்தால் இருந்தார், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது அப்படின்னு சொன்னார். ஆமாம், கல்லாடனர் சொல்கிறார், 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர், கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமேனார். திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதோல. ஒரு தடவை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டோம்னா மீண்டும் கருக்குழிக்குள்ளே போக தேவையில்லை, பிறப்பு நீங்குமா அப்படி சொல்கிறார் பாருங்க 11ஆம் திருமுறை ஆசிரியர். அது வேட்டுவர்னு கூட சொல்ல, திருவேட்டுவர் அப்படின்னார். அந்த அடைமொழி ரொம்ப முக்கியம். திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமேனார். இந்த மார்பார பொலிக நீருங்கிறதுக்காக தான் நம்ம அதை எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ எப்படி அந்த மார்பார பொலிக நீர் வரும் அப்படின்னா, பெருமான் மேலே அன்பு இருக்கணும், அடியார்கள் மேலே அன்பு இருக்கணும், அப்போ தான் கண்ணீர் வரும். இல்லைன்னா கண்ணினையும் நின் மரமே என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா? உள்ளந்தால் அந்த பாட்டில் சொல்கிறாருங்க, சுட்டறுத்தலில் சொல்கிறார், வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோருங்கிற பாட்டில் என்ன சொல்கிறார்? கண்ணினையும் மரமாம் தீ வினைய நேர்க்கு அப்படிம்பார். அப்படியே நல்ல பக்குவமான அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய பேரை கேட்டால் அப்படியே அழுகுவாங்களாம், கண்ணில் தண்ணி வருமா. ஆனால் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, இந்த கண்ணெல்லாம் மரமாக போச்சு எனக்கு அப்படி தன்னை அப்படி இரக்கமில்லாத மாதிரி மணிவாசக பெருமான் சொல்லுவார். அப்படி அல்ல, நம்மளுக்காக சொன்னது அது இல்லைங்களா? நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்காக சொன்னது. சுட்டறுத்தல் நல்லா இருக்கு அந்த இடம். மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில். அப்படி மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும்னா மார்பில் நிறையும்படி பொலிகின்ற கண்ணீர் மலை வார்கின்ற திருவடிவம், பெருமானுடைய திருவடிவம். அப்படி எப்போ பார்த்தாலும் கண்ணில் நீர் வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா பெருமான் மீது அன்பு. அதான் அந்த தூய வெந்நீர் பாட்டில் சொல்கிறாருங்க, நாயகன் செய்வடி தெய்வரும் சிந்தையும் அப்படின்னார். அப்படியே நாயகன்னா பெருமானை எப்படி வச்சுருக்கார் அவர்? ஒரு 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 கணவனுடைய திருவடி எப்படி மனைவி வச்சுருப்பாலோ அது மாதிரி அந்த நாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய திருவடி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், மாற்றி கூட சொல்லலாங்கிறீங்களா? கணவனுடைய திருவடி மனைவி வச்சுருக்கிறாளா, மனைவியுடைய திருவடி கணவன் வச்சுருக்கிறானா? எப்படியானாலும் இருக்கலாம். அது அன்பனுடைய மேலீட்டில் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இங்கே புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க, நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் நைந்தொருகி பால்வதி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும்னார். அப்படின்னா பெருமானுடைய திருவடி அப்படி எந்நேரம் இருக்குமா? நம்பிகளுக்கு அப்படி தானே. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சொல்லுங்க. அது யார் சொன்னவர்? யார்? உபமன்ய முனிவர். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரோரும் நாம் தொழும் தன்மையன். இதெல்லாம் புராணத்தில் தான் நம்ம கேட்டுக்கணுமா? அப்படி நிறைய நிஜத்துலேயே நிறைய அன்பர்கள் அப்படி இருக்கிறாங்க. நமக்கு தண்ணி வரதில்லை கண்ணில். ஆனால் எத்தனையோ அன்பர்கள் அப்படியே பேரை கேட்டால் உருகி நிற்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆமாம். அடுத்து சிறுத்தொண்ட நாயனார் நாளை குருபூஜன். நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனின் மேல். எது அழகு அப்படின்னா சைவத்தில் பணிவு தான் அழகு இல்லைங்களா? அவருக்கு பேர் பரஞ்சோதியார். புராணத்தில் வருது பரஞ்சோதியார். பெரிய படை தளபதி. அடியாரில் கண்டு அப்படி கூனி குறுகி நிற்பார். அதனால தான் சாமி அவர் வீட்டுக்கு வந்தார். இல்லைன்னா சாமி வருவாரா? தண்டாததொரு வேட்கை பசியுடையாதமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டானாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோன்னார். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கெல்லாம் இல்லை,
ஏதோ ஒரு நாளைக்கு சோறு போடுறதுக்கே நமக்கு முடியறதில்ல. தினசரி சோறு போடுவார். தொண்டனாருக்கு என்னாலும் சோறளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ. சாமி எப்படி வந்து வராரு பாரு. கைலாயத்திலிருந்து வந்துட்டார் திருச்செங்காட்டங்குடிக்கு. திருச்செங்காட்டங்குடியில் வந்து ஒவ்வொரு வீடாக கேட்குறாரு, பார்க்குறவங்களெல்லாம் கேட்குறாரு. கண்டாரை சிறு தொண்டர் மனைவி கடிதணைந்து அப்படின்னார். பார்க்குறவங்களெல்லாம் சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் வீடு எங்கேன்னு கேட்டு 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 வந்தாராம். இன்றைக்கி தானே அது வந்தது, இன்றைக்கி தானே? ஆமாம், இன்றைக்கி தான் வந்திருக்கிறார். ஆமாம், அப்படி வந்து பரணி நட்சத்திரம் நாளைக்குங்க, பரணி நாளைக்கு, இன்றைக்கி அதுக்கு முந்தின நட்சத்திரத்தில் இன்றைக்கி வந்துடுறார். அப்படி வந்து அவர் வந்து உள்ளே போனோன்னே வந்தனைந்து வினவுவார் மாதவரே யாமென்று, வந்தனைந்து வினவுவார் மாதவரே யாமென்று அந்த சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ்வணங்கி அந்தமில் சீர் அடியாரை தேடியவர் புறத்தணைந்தார் எந்தம்மையுடையவரே அகத்துள் எழுந்தரலும். என்ன பாருங்க, ஒரு பனிப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் கூட நமக்கெல்லாம் இல்லையே. ஒரு பனிப்பெண்ணுன்னு சொல்லலாமா? அந்த அம்மாவில் நாயன்மாருக்கினையா அன்பு செஞ்சுருக்கிறாங்க இல்லைங்களா? பெருமானுடைய திருவடிக்கு சென்றது அந்த அம்மாவும் ஒன்று, 4 பேர்த்தில் அந்த அம்மாவும் ஒன்று. சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ்வணங்கி எந்தம்மை உடையவரே அப்படின்னா அடியார் தான் எனக்கு உடையவர் அப்படிங்கிறாங்க பாருங்களேன். பெருமானை விட அடியார் தான் உடையவர் அப்படிங்கிறது அந்த புராணத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தரலும். வீட்டுக்குள்ளேன்னு ஒரு பொருள், இன்னொன்று உள்ளுக்குள்ளேன்னு ஒரு பொருள், 2 பொருளையும் நாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அவர் சொன்னது அருமையான சொல் இல்லைங்களா? மடவரலை முக நோக்கி மதரா தாம் இருந்த இடவகையில் தனிபுகுதோம். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடங்க. பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது அங்கே சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு சமுதாய சிந்தனை இல்லைங்களா? மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனிபுகுதம். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது அங்கே வலியுறுத்தி சொல்கிறார். கடைசியாக அம்மா வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. உள்ளுக்குள்ளேருந்து மீண்டும் வந்து திருவெண்காட்டு நங்கையும் வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க. இருந்தாலும் கூட வடதேசத்திலிருந்து உத்தராவதியும் எப்பரிசாயனும் அவர் இங்கு இராமல் உள்ளே வரமாட்டோம் என்று சொல்லி ஆத்தி மரத்துக்கடியில் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா அதான் சைவத்தினுடைய ஒரு பெரிய இது. எதுக்கு அவர் திருமணம் செஞ்சிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க, அருமையான இடம். வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய காதல் மனை நல்ல கருத்தொன்ற வரும் பெருமை தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கை எனும் என்று சொல்லி வேத காரணரடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய அப்படின்னு சொல்லுவார். அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காகவே திருமணம் செய்து கொண்டவர் நம்முடைய சிறு தொண்ட நாயனார். அப்படி சொல்லி ஏதாவது பொண்ணு கேட்டால் யாராச்சும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நல்ல அடியாரே ஒருத்தருக்கு கொடுக்கல, நாங்கள் கேட்டோம். ஆமாம், நல்ல அடியாருக்கு ஒரு நல்ல அடியார் வீட்டிலையே கேட்டு கொடுக்கல. பரவாயில்ல, அது அவங்களுடைய இதே, அதெல்லாம் அவங்களுடைய சொந்த வெறுப்பு அதெல்லாம் இது பண்ணணும். அப்படின்னா அவருக்கு ஒரு அந்த உரைப்பு இருந்திருக்குது. சிறு தொண்ட நாயனார் பற்றி பேசினா போயிட்டே இருக்கும். அதனால் ஆமாம், மார்வார பொலிகின் என்று பாட்டு அதான். அப்படி மதுர வாக்கில் தீந்தமிழின் மாலைகள் சேர்வாகும் திருவாயுனர். இப்போ உடம்புல வந்து புறத்தில் என்ன அப்படியே கண்ணீர் மலை பொழியுது, திருநீர் அப்படியே பூசியிருக்கார், அப்படியே மார்வார பொலிகண்ணீர் அப்படிங்கிறார். அப்போ வாக்கில் என்ன வந்தது அப்படின்னா அதை மாய திறந்தா வச்சுக்கோங்க, தமிழ் பதிகங்கள் தான். ஆமாம், சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும். அப்புறம் மனசு எப்படி இருந்தது அதையும் சொல்கிறார் பாருங்க. மனம் மொழி மெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 3 வழிபாட்டையும் சொல்கிறார் இதில். மனசு எப்படி இருந்ததுன்னா செம்பொற்றாலே சார்வான திருமணமும், இறைவனுடைய திருப்படி சார்ந்த மனம் இப்படி தான் இருக்கணும். பதிகம் பாடிட்டு நம்ம வேற எங்கேயோ நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பயன் இல்லை இல்லையா? இறைவன் திருவடி நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அதான் சிறப்பு. இப்போ சிறு தொண்ட நாயனாரை பற்றி 10 பாடல்கள் வந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு சிறு தொண்ட நாயனாரை நம்ம நினச்சிருக்கணும். அதான் சிறப்பு. அதான் சேர்வாகும் திருமணம், செம்பொற்றாலே சார்வான திருமணமும், உளவார தனிப்படையும் தாமுமாகி. கையில் உளவாரப்படை, அதை எப்பொழுதும் அப்பர் சாமிகளை விட்டு பிரிக்கவே முடியாது. எப்படி முருகப்பெருமானை விட்டு வேலை பிரிக்க முடியாதோ அது மாதிரி அப்பர் சாமிகளையும் உளவாரத்தையும் பிரிக்க முடியாது. எப்பொழுதும் உளவாரம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ 2 தொண்டும் செய்தவர் நம்முடைய அப்பர் சாமி. உளவாரம் செய்திருக்கிறார், தேவாரமும் பாடியிருக்கிறார். இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் திருவதிகையில் மட்டும் உளவாரம் இல்லாத சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார்.
ஏன்னா அங்கே வந்து கல்லிலே கட்டி கடலில் போட்டாங்க. நமச்சிவாயத்தை சொல்லி மேலே வந்தார். சுற்றுணை வேதியன் பதிகம் பாடி மேலே வந்தார். அதனால் அங்கே வந்து அவர் கையில் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கைதியாக அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது பரவாயில்ல, உளவாரப்பட தானே இருந்துட்டு போதுன்னு சமண விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேக்கிழ பெருமான் அதை சரியாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம அந்த திருவதிக்குள்ளே அப்பர் சாமியில் வடிக்கிற பொழுது உளவாரம் இல்லாதான் வடிக்கணும். அதான் சரி. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்மை நீர் பொடிகண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளேன். அங்கே உளவாரப்பட சொல்கிறதில்ல. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு இடங்க. உளவாரப்பட இல்லாத நாவுக்கரசு பெருமானை சொன்னது அந்த இடம் ரொம்ப நல்ல அருமையான இடம். காரணம் அதுதான் காரணம். இப்படி இதில் விளக்க உரையில் அப்படியே இந்த திருப்பாட்டு நாயனாரது திருவடிவத்தினையும் திருவாக்கு திரு உள்ளம் இவற்றின் நிலைகளையும் நாயனாருடைய வடிவத்தை சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? அவருடைய வாக்கு வாயத்திறந்தா தேவாரம் தான், ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படிம்பார். அப்புறம் திரு உள்ளம் செம்பொற்றாலே சார்வான திருமணம், இறைவனுடைய திருவடி எப்பொழுதும் மனசில் இருக்கு. அதுதான் நைந்துருகி பாய்வதும் அன்பு நீர் பொழி கண்ணும் அப்படின்னா நாயகன் சேவடி நைந்துருகின்னு சொல்லி சொன்னது. அப்போ எப்பொழுதும் நாவுக்கரசு பெருமானுடைய மனசில் யார் இருப்பா? பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் இருக்கும், நீங்காமல் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி இந்த நிலைகளையும் ஒருங்கே எழுதி காட்டும் சிறந்த ஓவியம் போல விளங்கும் பெருமையுடையது இந்த திருப்பாட்டு. அதே மாதிரி தூய வெந்நீர் என்ற திருப்பாடல்கள் உரைத்தவை எல்லாம் இங்கு வைத்து கண்டுகொள்க என்று சொல்லி மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவு அப்படின்னார். ஆற பொலி மலை என்று சொல்லி எல்லாம் இப்படி மிகுதி பொருளாக தந்து கண்ணீர் இடையறாது அப்படி பெருகி வந்து மார்பை நனைந்து நின்ற நிலையை உணர்த்தின என்று சொல்லி எப்பொழுதும் கண்ணீர் மலை அப்படியே வந்து கொண்டே இருக்கும். நாவுக்கரசு பெருமானுக்கு அப்படியே கண்ணீர் மலை வந்து கொண்டே இருக்கும். மார்பை நனைத்து நிற்குமா, வார்தல் இடையறாது ஓடுதல், வந்திலை இடையறா அன்பு சிந்தை இடையறா அன்பு சொல்கிறார் இல்லைங்களா? வந்திலை கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசு எதிர்வந்தனையன்னு அந்த இடத்துல சொல்கிறார். நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலி கண்ணும் பொங்கும் புனல் கண்கள் பொழிந்திலிய என்று சொல்லி புராணத்திலையும் வருது. தாம் பிழை செய்த ஒப்பற்ற சிறுமையினையும் பிழை தீர்த்து ஆண்டு கொண்டருளி இறைவரது ஒப்பற்ற பெருமையினும் எண்ணி எண்ணி அன்பின் மேலீட்டினால் கண்ணில் பெருக ஒழுகுதல் நாயனாரது சிறப்பாக இத்தன்மை. ஏன்னா சமயத்தில் எல்லாம் போயிருந்தோம், நம்முடைய சிறுமை எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கேயெல்லாம் போயிட்டோமே. ஆனாலும் பெருமான் வந்து சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு இப்போ என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி இறைவனுடைய கருணையை நினச்சி பார்க்குறார், தன்னுடைய சிறுமையை நினச்சி பார்க்குறார். பெருமான் செய்த கருணையை நினைக்கின்ற பொழுது கண்ணில் தண்ணி வரும். அதுதான் காரணம். நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் அந்த கண்ணீர் மலையோடு இருந்ததுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய நிலையை நினைந்து பெருமானுடைய கருணையை நினைந்து அவருக்கு அந்த கண்ணீர் வந்திருக்குது. கண்ணீர் பெருக்குதல் முன் சொன்னார். அப்படி அன்பின் மேலீட்டினால் கண்ணீர் பெருக ஒழுகுதல் நாயனாரது சிறப்பாக தன்மை. கண்ணீர் பெருக்குதல் முன் சொன்னார், அக்கண்ணீர் மார்பில் நிறைந்து நனைந்து கிடந்தது என்பதனை இங்கு கூறினார் என்று சொல்லி அப்படியே மார்பு முழுக்க நனைந்து இருக்குமா கண்ணீரால். அப்படி அக்கண்ணீர் மார்பில் நிறைந்து நனைந்து கிடந்தது என்பதை இங்கு கூறினார். மலைவாரும் திருவடி உன்னர் அன்பினால் உருகிய நிலையை வடிவம் முழுவதும் காட்டிட்டு என்று சொல்லி சொன்னார். மதுர வாக்கில் தீந்தமிழ் இன் மாலைகள் என்று சொல்லி, மதுர வாக்கு என்பது சொல் நயம் இல்லைங்களா? மதுர வாக்கு மதுரமான மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா, சொல்கிறோம் இல்லைங்களா? மதுர மொழி. அடியார்கள்கிட்ட கூட அப்படி தான் மதுர மொழியில் தான் பேசணும். யார் இளையான்குடி நாயனார் குணத்தில் சொல்கிறார் இல்லைங்களா? அடியார்கள் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயனும் நித்தமாகிய பக்திமென் கூற கைகள் குவித்து நின்று ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்த பின்னர், ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்த பின் அப்படின்னார். அடியார்கள்ட்ட அப்படி இனிமையாக பேசணும், கடுகடுன்னு பேசக்கூடாது. எப்பொழுதும் கடுகடுனே இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? அடியார்கள்ட்ட கூட நம்ம இனிமையாக பேசலைன்னா எப்படி? அதுதான் அந்த ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்த பின் தெளிவாக சொல்கிறார் இளையான்குடி நாயனார் கூட்டத்தில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மதுரம் அப்படிங்கிறது என்னென்னா இனிமைன்னு அர்த்தம். மதுரம்னா நல்ல சுவையாக பேசுகிறது. அப்படின்னா என்னென்னா வந்தவரை பற்றி பெருமையாக பேசணும், நம்மளை பற்றி நம்ம குறைச்சி பேசணும். அப்படி தான் அடியார்கள் பேசுவாங்க. ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால்
கூசிமிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். அங்கே சொல்கிறார் பாருங்க, பணிவாக பேசணுமா. பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். இனிமையாக பேசணும், பணிவாக பேசணும். அடியார்கள் கண்டா அந்த முனைப்போடு நம்ம பேசக்கூடாது. எல்லாம் பெரிய புராணத்தில் அங்கங்கே நமக்கு தலைமையில் சம்டியில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே போகிறாரு சேக்கிழ பெருமான். அது ஒன்று கூட நமக்கு உரைச்ச மாதிரி தெரியல. அதுதான் கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. 20 வருஷம் நம்ம வகுப்பு சிந்தித்தாலும் கூட அந்த பணிவுங்கிறது வரவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. பணிவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, மலைக்கு மடுவுக்கு இருக்கிற மாதிரி. அதுதான் பெரிய புராணம் படித்தா என்ன வரணுன்னா அந்த பணிவு வரணுங்க. இல்லைன்னா நம்ம படித்தோமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, படித்தாலும் சரி, பணிவு வரணுங்க. அதான் அந்த இடத்துல சொல்கிறார். பத்தராய் பணிவார் புராணத்தில் சொல்கிறார். இறைவன் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு, அன்பு இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அடியார்கள் மேலே எப்படி, ரெண்டையும் அங்கே தான் சொல்கிறார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. இல்லையா? மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை, குன்றாத மனமுடையார் தொண்டராம் குணமிக்கார் அப்படின்னார். அடியாருக்கு அழகு அங்கேயும் சொல்கிறாரு. அதை இறைவன்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு, அடியார்கள்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறது ஒரே சரீரத்தில் சொல்கிறார் பத்தராய் பணிவார் புராணத்தில். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன்கிட்ட கூட நீங்கள் எப்படி இருந்துட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அடியார்கள்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இறைவன்கிட்ட எப்படி இருந்தால் என்ன, அதை பற்றி யார் கேட்குறாங்க? சாமி வந்து கேட்கவே போகிறார் கைலாசநாதர், ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு. அப்படியெல்லாம் இல்லை. அடியாள்கிட்ட நம்ம எப்பவும் போல் நல்லா இருக்கணும். எத்தனையோ இருந்தாலும் கூட இதுக்கு வெளியிலேயே எல்லாம் வச்சுப்பட்டு வந்துடணும். உள்ளுக்குள்ளே வந்தால் எல்லோரும் அடியார், எல்லோரும் திருநீர் பூசியிருக்கிறாங்க, எல்லோரும் உத்தராட்சம் போட்டிருக்கிறாங்க, நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் நமக்கு. அப்படி வரலைன்னா சொன்ன ஆசிரியர் சரி, அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சரியில்லைன்னு அர்த்தம். வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆமாம், எங்கள் வையாபுரியார் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லுவார்னா, அவங்க மனசில் தைக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல அப்படின்றார். சாதாரணமாக சொல்லுவார். பெரிய பேராசிரியர், தமிழகம் முழுக்க ஆதீனங்களெல்லாம் அவர் பேரை கேட்டால் ஐயோ நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு முறை தருமபுரம் போயிருந்தபோது பெரிய சன்னிதானம் கேட்குது, வையாபுரியார்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி வையாபுரியார் நல்லா இருக்கிறாரா, கண் ஆப்ரேஷன் பண்ணார், நல்லாயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, மனசில் தைக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியலைங்கிற. ராகவையாவும் அப்படி தான் சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அப்படின்னா ஆத்தியார் சரியில்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல வாத்தியார்கிட்ட படித்தா நல்ல புத்தி வரும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா அந்த கண்ணீர் மார்பில் நிறைந்து நனைந்து கிடந்தது என்பதனை இங்கே சொல்கிறாருங்க. அந்த கண்ணீர் எப்படி வந்ததுன்னா அன்பினுடைய மேலீட்டால் வந்த கண்ணீர். வேற ஒன்று சும்மா நடிப்புக்காக எல்லாம் அழுகிறது இல்லை. அது உண்மையாக வரும், எப்போவாது ஒரு முறை தான் வரும். ஆமாம். மதுர வாக்கில் தீர்ந்தமிழ் என் மாலைகளின் சேர்வாகும் திருவாயும் என்று சொல்லி திருவடிவும் திருமணமும் என்பவற்றுக்கேற்ப திருவாயும் என்று முடிக்கிறார். ஆமாம். மதுர வாக்கு என்பது சொல் நயம், தீந்தமிழின் மாலைகள் என்பது பொருளின் இனிமை உணர்த்திற்று என்று சொல்லி ஈரென்று எழும் திருவாசகம் என்று சொல்லி முதல்ல திருவதியிலே சொல்லியிருக்கிறார். ஆமாம். பத்தராய் பணிவார் புராணம் அந்த 2 பாட்டு நம்ம அடிக்கடி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும், மனசில் நினச்சிக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. சித்தியார் அதே மாதிரி சொல்லுது, அதான் ரொம்ப விசேஷம். அந்த பாடல் மாதிரியே சித்தியார் வரும், அதே மாதிரியே சிவஞான சித்தியார் 12ஆம் சூத்திரத்தில் வருது. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார், அறிவில்லா பிணங்களோடு இடங்கிற்று என் விடுனி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லார். ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்பார். சிவக்கணியா அடிக்கடி உரையில் இதை எழுதுகிறார். சிவக்கணியா உரையில் அடிக்கடி இதை பார்க்கலாம். ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியனர். அப்படியெல்லாம் கூட செய்ய வேண்டாம். பார்த்தா ஒரு வணக்கம், சாமி திருவடி வணங்கிக்கிறேன், அவ்வளோதான், ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். வேற என்ன நமக்கு வேணும்? அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அப்போ இலக்கணமும் ஒரே மாதிரி சொல்லுது, இலக்கியமும் ஒரே மாதிரி. அதான் சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இங்கே திருமுறையில் என்ன இருக்கோ அதுதான் சைவ சித்தாந்தத்தில் இருக்கும். மாற்று கருத்து எங்கேயுமே இருக்காது.
திருமுறைகள் என்ன இருக்கோ அதான் சித்தாந்தத்தில் இருக்கும், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமுறைகளிலிருந்து பிழிந்து சாறு மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க சித்தாந்தம். சித்தாந்தம் படிச்சுட்டு திருமுறை படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதுக்காக தான் சித்தாந்தம் படிங்கன்னு சொல்லி சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சித்தாந்தம் படிச்சுட்டு ஒரு திருமுறை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். ஐயா கூட சைவ சித்தாந்த நூல் போட்டிருக்கிறார், பதிப்பசு பாசம் என்று சொல்லி கிருஷ்ணாப்பள்ளி ஐயா கூட போட்டிருக்கிறார். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதில் இந்த பாட்டெல்லாம் இருக்குது, நான் சொன்ன பாட்டெல்லாம் அதில் இருக்குது. முக்கியமானதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அந்த நூல் கிடைச்சா கூட நான் மண்பரில் கொடுக்கலாங்க. எனக்கு கிடைச்சது அப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது ஒரு 7-8 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பதிப்பசு பாசம் என்று சொல்லி 3-10 அருமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக எழுதியிருக்கார் ஐயா. அதுலேயே ஐயா சித்தியாரில் நிறையா பூந்து விளையாடி இருக்கிறாரு. அவருடைய சிவஞான போதத்தில் அவருக்கு நல்ல ஆற்றல் உண்டுன்னு நினைக்கிறேன் நான். சித்தியார் நிறைய மேற்கோள் காட்டியிருக்கார். ஏன்னு ஆமாம், சிவஞான போதம் அது எனக்கு கிடைக்கல. அப்படிங்களா? சிவஞான போத நூல் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, சிவஞான போதம் தான் எனக்கு பிடித்த நூல் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். அது படிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நல்லா அந்த பதிப்பசு பாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லாயிருக்கு, எளிமையாக இருக்குது. ஆமாம், மதுர வாக்கில் தீந்தமிழின் மாலைகளின் சேர்வாகும் திருவாயும் என்று சொல்ல, செம்பொன் தாலே சார்வான திருமணம் எப்படி இருக்கணும் பாருங்கள். நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா எப்பொழுதும் பெருமான் திருவடி நினைந்து கொண்டே இருக்கணுங்க. ஆமாம், இரவு தூங்குகின்ற பொழுது கூட நம்ம இரவாடும் பெருமான என் மனத்தை வைத்தேனே அந்த பதிகத்தை பாடணும். காலையில் எந்திரிக்கிற பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடணும். அடியார்னா அப்படி தான் இருக்கணும். அடியானுக்கு ஒரு பழக்கம், சீர்காழியினுடைய 12 திருப்பெயரை நான் சொல்லிடுறது. பிரம்மபுரம் வேணுபுரம் அந்த பாட்டு. ஆமாம், தூங்கி எழுந்திரிச்சோன்னு தூக்கத்துலேயே அப்படியே பிரம்மபுரம் வேணுபுரம்னு அப்படியே அடிச்சிடுறது. அப்புறம் பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டு, அவ்வளோதான். அப்புறம் திருநீரை வச்சுட்டு நம்ம பேர பணியை பார்க்க வேண்டியது தான். இரவு கண்டிப்பாக நம்ம தூங்குற பொழுது இரவாடும் பெருமான என் மனத்தை வைத்தேனே கைப்போது மலர்த்தூவி முடிஞ்சால் சொல்லுங்கள். கரவாடும் வெண்ணஞ்சர் கரியானை கரவார்வாள் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாடச் சடைதால அங்கையனில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமான என் மனத்தை வைத்தேனே அப்படின்னு இரவு தூங்குற பொழுது அந்த பாட்டை சொல்லிட்டு தான் தூங்கணும், அடியாராக இருக்கிறவங்க எல்லாருமே. ஆமாம், அப்படின்னா இரவு தூங்குகின்ற பொழுது கூட நம்ம பெருமானுடைய அந்த இதுலேயே அப்படி படுத்து அப்படியே சீக்கிரம் தூக்கம் வந்துடும். கண்ட நினைவெல்லாம் வராது, சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். அப்படி தூக்கம் வரலைன்னா திருத்தொண்ட தொகை பாடுங்க, சீக்கிரம் தூக்கம் வந்துடும். திருத்தொண்ட தொகை எல்லாத்துக்கும் மனப்பாடம் தானே, அதனால் மனப்பாடமான பேரூர் சாமி படுத்துட்டு நிறையா பதிகம் பாடிக்கிட்டே இருப்பார் இரவு நேரத்தில். ஆமாம், அவரோட எங்கள் ஐயா ஒரு முறை ஊட்டியில் போய் இருந்தார். இரவு தூக்கம் வர வரைக்கும் பாடிகிட்டே இருப்பாராம், திருமுறையாக தான் பாடுவாராம். அப்புறம் காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாராம்மா. 4 மணிலிருந்து பதிகமாக பாடிட்டு இருப்பார். அவர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் முதல்ல இருந்தவர். ஆமாம், அவர்கிட்ட தான் அடியன் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் சரி தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்களா அப்படின்ட்டு, சாமி உங்களுக்கு பரமாச்சாரியாரில் குருநாதர் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன். எங்கள் ஐயாவுக்கே கேட்குறதுக்கு பயம், ஐயாவும் நானும் தான் போயிருந்தோம். இருந்தாலும் நான் கேட்டுட்டேன், இதில் என்ன சந்தேகம், அப்பர் சாமி தான் அப்படின்னாரு. அப்பர் சாமி குருநாதர் அவருக்கு. ஆனால் அதே மாதிரி இருந்து காட்டினார். எந்த ஒரு பொன் ஆபரணங்கள் எல்லாம் போட மாட்டாருங்க. எப்பொழுதும் காவியுடையில் அந்த ஒரு சிரிப்பு, எப்பொழுதும் அப்படியே அந்த சிரிப்பு லட்சணமாக இருப்பேன். சிரிப்பு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் எத்தனை பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தானே ஒரு 2-3 இல்லையா, நீங்கள்லாம் பார்க்கலையா? சிரித்த முகமாக இருப்பார், இயல்பாகவே சிரித்த முகமாக இருப்பார். பல்ல அவருக்கு சந்து பல்லாக இருக்கும், அப்படி நல்லா அழகாக இருக்குது, சிரித்த முகமாக இருப்பார். எதுக்காக சொல்கிறேன்னா, வெளியில் நாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியாவது காட்டணுங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நாம் என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. வெளியிலையாவது நம்மளை பார்த்தா 4 பேர் ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கணும். என்னோட நம்ம இவனை வேறு பார்த்துட்டு போகிறோமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ துன்பங்கள் இருக்குது இல்லையா? உலகியல் வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பம் தானே. அதனால் அப்படி இருக்கிற மாதிரியாவது நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ஆக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அடியார்கள்ட்ட அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், நல்லா 63 விழாவில் எல்லோரும் கலந்துக்குங்க, ஆனந்தமாக கலந்துக்குங்க. ஆமாம், ஏன்னா பல்லக்க தூக்கிறதுக்கு நீங்கள் பேர் செஞ்சுருக்கணும். வாய்ப்பு கிடைக்குது, தவற விட்டுறாதீங்க. வாலியவர் தமைத்தாங்கும் மணிமுத்தின் சிவிகேனை தாழுமுடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தான்னார் அப்பர் சாமி சொல்கிறார் இல்லையா?
அப்பர் சாமிகள் என்ன சொல்றார், ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி அந்த சிவிகை தாங்கிட்டு வருது, அந்த சிவிகையை நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த அந்த அதை மனசில் நினச்சிங்க எல்லாரும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறது யார் யார் பேர் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நானாங்கிறது நம்மளுடைய விழா. அதனால் எந்த ஒரு இதுவும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு போய் பேர் கொடுத்தாலும் சரி கொடுக்காத போனாலும் சரி ஒரு பல்லக்கில் போய் நின்று தூக்குங்க நம்மளோட. சரிங்க, அதான் ஏதாவது ஒரு எல்லோரும் கொடுங்க, கண்டிப்பாக தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஆமாம், அடியானெல்லாம் பேர் கொடுக்கறதுக்கு முடியறதுலேயே என்ன செங்கோலாதீனம் வராங்க, அவர் கூட நான் சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. திரும்பி திரும்பி பார்த்துட்டே வருவார், வேல்சாமி எங்கேன்ட்டு வருவார், அவங்க கூட ஓடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கிது, கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அப்பர் சாமி சொல்கிறார் இல்லைங்களா? ஆமாம், வாலியவர் தமைத்தாங்கும் மணிமுத்தின் சிவிகையினை தாளுமுடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தார் அப்படின்னா. எவ்வளோ ஒரு இது, அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பாருங்கள். அதுதான் பயன்படுத்திக்கணும். நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் நம்ம போய் எடுக்க முடியுமா என்ன? அதனால் அருமையான ஒரு வாய்ப்பு. செம்பன்தாலே சார்வான திருமணமும் பொன்னார் திருவடிக்கு முதலியவற்றால் நாயனார் போற்றிய குறிப்பு தாலே சார்வான இறைவனுடைய திருவடியே சார்வான மனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை சேவடி தைவரும் சிந்தையும் என்று சொல்ல மற்றொரு பற்றில்லா அடியேற்கு என்றும் சிறந்தானே என்று சொல்லி தேவாரம் உளவார தனிப்படை அப்படின்னு சொல்லுகிறார். உளவார தனிப்படை பாசத்தை அறுக்கும் கருவி என்பது குறிப்புன்றார். உளவார படை அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய பாசத்தை அறுக்கக்கூடிய ஒரு கருவி, தனிப்படை அப்படின்னு சொல்கிறார். தாமுமாகி மேற்சொல்லிய வடிவு முதலியவை தம்மையே சிறப்பாக அறிவிக்கும்படி வெளிப்பட என்று பொருள். பார்வால அப்படின்னா மனவாக்கு காயங்களால் திருவேதியில் நாயனார் செய்த தொண்டுகளின் பயன் உலகறிந்து பயன் பெற்று வாழ்வதே யாம் என்று சொல்லி தமது பயன் கருதி நாயனார் ஒன்றும் செய்யாதாராவர் என்பது. அதாவது தன்னுடைய பயன் கருதி எதுவுமே நாவுக்கரசு பெருமான் செய்யலை. அன்னைக்கு கூட நம்ம சிந்திச்சோம் இல்லைங்களா? உலகியற் பொருள்கள் எதுவுமே இறைவன்கிட்ட கேட்கலை. அவர் வாங்கிய ஒரே ஒரு பொருள் படிக்காசு மட்டும்தான். மற்றவங்களும் அவங்களுக்காக வாங்கலை, உலகத்துக்காகத்தான் வாங்கினாங்க. ஞானசம்பந்த பெருமான் பொன் பெற்றார்னா அப்பாவுக்கு வேள்வி செய்கிறதுக்காக. அப்பா எதுக்கு வேள்வி செஞ்சார்? பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்பிகள் பொன் பெற்றது பறவை நாச்சியார் எல்லா அடியார்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம். அடியார்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாது மகராசி. அதனால் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக பறவையாருக்காக வாங்கினார். ஆனால் அப்படி யார் பொருட்டும் வாங்காதவர் நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் யார் பொருட்டும் வாங்கலை. இப்போ பார்வால திருவீதி அவருக்காக செய்யலையா, இந்த உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த உழவார பணியை செய்தாராம். பார் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது. பார்வால் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது. ஆமாம், அதுதான் அங்கே 4 மாலையில் சொல்கிறார். கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு உள்ளைக்கு அறுத்தகும் நாவரசாய பெருந்தகையோய் வல்லை குலை உமிழ் வீழியில் படிக்காசு ஒன்று என் வாங்கினை என்று சொல்லி அங்கே கேட்குறார். அதனால் படிக்காசு அதுக்கு அவரே உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. இறைவனுடைய ஆணை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இறைவனுடைய ஆணை அவர் ஒன்றும் கேட்கல. சாமி சொல்கிறாரு, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏழ உம்மை வழிபடுவாருக்கு அழைக்கின்றோம். சாமி சொன்னது. அவர் கனவுல போய் சாமி சொல்கிறார். சாமி சொன்னால் இல்லை வேண்டாம் கொடுங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சாமி சொல்கிறாரு, உங்கள் கூட இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பசிக்கும்ப்பா, உங்களுக்கு பசி இருக்காது. உங்கள் கூட இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பசிக்கும், அதனால் அவங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏழ உம்மை வழிபடுவாருக்கு அளிக்கின்றோம் அப்படின்னாரு. கிழக்கு பீடத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்தில் நாவுக்கரசு பெருமானுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு படிக்காசு கொடுத்தாங்க இல்லையா? அதனால் தன் பொருட்டாக பெரியவங்க யார் அவங்கெல்லாம் எப்படின்னா காசு அப்படியே இறஞ்சி கிடந்தால் கூட ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரும் பார்க்க மாட்டாங்க, தூக்கி அப்படியே அந்த பக்கம் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் சாமி போய் கனவுல சொல்கிறார். கனவுல சொல்லாமல் காசை வச்சா அவங்க எடுப்பாங்களே என்ன? எடுக்க மாட்டாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அவங்கெல்லாம். அதனால் சாமியே சொன்னதுனால தான் எடுத்தாங்க, இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டாங்க. நாயனார் ஒன்றும் செய்யாதர் தமது பயன் கருதி நாயனார் ஒன்றும் செய்யாதார் ஆவர் என்பது தாமென்று மனந்தளரார்
தகுதியராய் உலகக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் என்று சொல்லி பிரம்மபுரத்தை தேவாரத்தில் பிள்ளையார் சொல்கிறாருங்க. தாமென்று மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்காம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான். சிவபெருமான் ஒருத்தந்தான் அப்படி, அவன் உலகத்துக்காக கருணையோடு இருந்தது. ஆனால் நம்ம நாயன்மார்களும் அப்படி இருந்திருக்காங்க, நம் பொருட்டாக. நெல் விளைய மழை பெய்தது என்பொழி போல காரணப் பொருட்டு திருவேதி பணி செய்து பனிந்தேத்தி பரவி என்றவைகளை. நெல் விளையிறதுக்காக மழை பெஞ்சது, மழை தன்னுடைய நன்மைக்காக பெய்யலை, நெல் விளையணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மழை பெய்தது மாதிரி நாவுக்கரசு பெருமான் பணி செய்தது உலக மக்கள் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏத்துதல் வாயினாலும் பரவுதல் மனத்தினாலும் நிகழ்வனையாதலின் பரவுதல் தியானித்தல் என்னும் பொருட்டும் சொல்கிறார். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி என்ற திருப்பாட்டு இறைவன் தம்மை சமன் சிறையன் என்று மீட்டவுடன் அப்பேரொருளை நினைந்து நாயனார் திருவதிக்கு மீண்டு திருவீதியில் புகுந்தபோது அடியார் காட்சிக்கு புலப்பட்ட கோலம் காற்றிற்று. இது அடியார்களுடைய காட்சி. அதாவது திருவதியிலிருந்து அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வென்று அங்கு பாதிரி புலியூர் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதிகைக்குள்ளே வர்றார். அப்படி அதிகைக்குள்ளே வருகின்ற பொழுது யார் பார்க்குறா? அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த காட்சியை பார்க்குறாங்க. அதான் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி என்று சொல்லக்கூடிய காட்சி. இப்போ என்னென்னா சிந்தை இடையரா அன்பும் என்று சொல்லுவது அந்த அன்பு மேலும் பெருகிய நிலையில் நாயனார் ஆளுடைய பிள்ளையாரை காணும் விருப்போடு சீர்காழியில் திருவேதியில் புகுந்தபோது ஆளுடைய பிள்ளையாரது அருட்காட்சிக்கு புலப்பட்டபடி தொண்டர் திருவேட பொழிவாகிய கோலம் காட்டிற்று. ரெண்டாவது சொன்னது இருக்குதுங்களா, சிந்தை இடையரா அன்பும். அது பிள்ளையாருடைய அவருடைய திருக்கண்களால் கண்ட காட்சி. ஆமாம், அவருக்காக காட்டிய காட்சியா. அன்பு மேலீட்டால் அவர் தான் ஒரு திருவேடத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அது இன்னும் உருவத்தால் சேரலை, இப்போ பார்த்துட்டார் அவர். அதுதான் அன்பு தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று சொல்லி சேக்கிழ பிரம்மன் அந்த இடத்துல சொல்கிறாருங்க. அதுதான் ரெண்டாவது திருக்கோலம். அதே மாதிரி இத்திருப்பாட்டு அடியாருக்கு அடிமையாம் திறமும் கிடைக்கும்படி கருணை புரிந்த ஆரூர் பெருமானது பேரொருளை நினைந்து ஆரூர் திருவீதியுள்ளே அவ்வன்பு மேலும் மேலும் மிக பெருகிய நிலையில் நாயனார் புகுந்த போது உள்ளம் கோலம் காட்டிட்டு என்று சொல்லி இந்த பாட்டு அடியாருக்கு அடிமையாம் திறமும் கிடைக்கும்படி. ஏன்னா உள்ளே போகிற பொழுது அடியாரில் வணங்கி கொண்டு அந்த பதிகத்தை பாடிட்டு தானே போகிறார் இல்லைங்களா. அதற்கு பிறகு ஆரூர் திருவேதிக்குள்ளே அந்த அன்பு மேலும் மேலும் மிக பெருகிய நிலையில் நாயனார் புகுந்த போது உள்ள கோலம் காட்டிட்டு என்று சொல்லி நமக்கு சொல்லார். இந்த 3 திருப்பாட்டுக்களும் நாயனாரை நமது மனத்துள் நேரே கண்டு தியானித்து வணங்கி உய்வதற்கு பேருதவி புரிவன என்று சொல்கிறார். நாயனாரது அன்பு வளர்ந்த முதிர்ந்து பெருகும் நிலையினை முதல் பாட்டு 5 சீருடைய கலித்துறையாலும் பாருங்கள், அது கூட சிவகணியா எழுதியிருக்கிறார் பாருங்கள். முதல் பாட்டு 5 சீர் கலித்துறையில் பாடியிருக்கிறார். அப்புறம் 2வது பாட்டு அதனினும் பெரிய அரிசீர் களிநடில் விருத்தத்தாலும், 3ஆம் பாட்டு அதனினும் பெரிய அரிசீர் களிநிலையடி விருத்தத்தாலும் யாத்து அருளிய சிறப்பினால் ஆசிரியர் அறிவிக்கின்ற தெய்வ கவிநலம் கண்டுகொள்க. பாருங்கள், 1 5 சீர் விருத்தத்தில் பாசுற 5 சீருடைய கலித்துறையில் பாடுறார். அப்புறம் அரிசீர் களி நெடிலடியில் பாடுறாரு. அப்புறம் அரிசீர் களி நெடிலடில் விருத்தத்தால் பாடுறாருங்க. அப்படின்னா அந்த அன்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகுதுங்கிறது அந்த வேடத்திலேயே காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அதான் இடையரா பேரன்பும் என்று சொல்லி நம்முடைய இதை வைத்து கொண்டு தான் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் இடையரா பேரன்பும் என்று சொல்லி அவர் இதை அவ்வளோ ஒரு சிறப்பாக சிவஞான முனிவர் போற்றி இருக்கிறார் என்று சொல்லி இவ்வாறு அன்பு நிலை திருவாரூரில் மிக பெருக நிகழ்ந்தது ஆண்டான் அடிமையோடு அடியாருக்கு அடியராம் தன்மையும் பெருவித்த பேரருள். எல்லா பக்கம் ஆண்டான் அடிமை, ஆனால் திருவாரூரில் அடியாருக்கு அடிமைங்கிறது தான் சிறப்புங்க. ஆமாம், எல்லா பக்கம் இறைவனுக்கு நாம் அடிமை, ஆனால் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அடியாருக்கு அடிமைங்கிறது தான் அங்கே சிறப்பு. ஆண்டவனுக்கு அடிமைங்கிறத விட ஒரு பங்கு மேலே எங்கே எப்படின்னா அடியாருக்கு அடியார் அப்படிங்கிறது தான் அங்கே சிறப்பு. ஏன்னா திருத்தொண்ட தொகையே நமக்கு அங்கே தானே கொடுத்துருக்கிறார். நம்ம ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றவர் வணங்கி போற்றனர். பெருமையால் தம்மை வைப்பார் பாட்டை பாடணும் உடனே சாமி சொல்கிறார் இல்லையா, நம்பிகள் கிட்ட பெருமையால் தம்மை வைப்பார் பேணலால் எம்மைப்பட்டார். அந்த அடியாரில் பற்றி சொன்ன உடனே நம்பிகள் என்ன சொன்னார்? ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றெதிர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தினே நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன அண்ணல் கூறனர். பாருங்கள், அந்த அடியார் பெருமையை கேட்டதனால குற்றமில்லாத ஒரு நெறியை நான் அடையப்பெற்றேன் என்று சொல்லி சுந்தரர் அப்போவே சொல்கிறார். சொன்ன உடனே சாமி பிடிச்சிட்டார். சரி, அவங்களை நீ வணங்கி
திருத்தொண்ட தொகை பாடு அப்படின்னு சொல்கிறார். அதான் ஒன்றுக்கு அப்படி தொடர்பு. இறைவனுடைய கூற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று ஆரூர் தியாகேச பெருமானுடைய திருவாக்கு. சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு இல்லை, ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு. அது ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்று எதிர் வணங்கி போற்றேன். அப்படி தானுங்க ஐயா, ஆரூர் பெருமான் தானே சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, ஆரூர் பெருமான் சுந்தரர்கிட்ட சொல்லக்கூடிய அடியாருடைய பெருமை அது. கேட்ட உடனே ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்று எதிர் வணங்கி போற்றேன் என்று சொல்லி, குற்றமில்லாத நெறி அடைந்தேன் என்று சொல்லி வணங்குறார். அப்போ தான் நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன அண்ணல் கோரன் சொன்ன உடனேயே அப்போ தான் எனக்கு அடியாளுடைய பெருமைகள் எல்லாம் என்ன தெரியும் என்று சொல்லி அவருக்கு அப்படி நிற்கிற பொழுது தான் தொல்லைமால் வரபயந்த தூயால் தான் அந்த பாட்டு வருதுங்க. பெருமானே அடி எடுத்து கொடுக்குறார். ஆமாம், இப்படி இம்மூன்று பாட்டுக்களுமே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு, இவ்வாறு அன்பு நிலை திருவாரூரில் மிக பெருக நிகழ்ந்தது. ஆண்டான் அடிமையோடு அடியாருக்கு அடியராம் தன்மையும் பெருவித்த பேரருள் நினைந்தமையால் ஆகியது என்க தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? அடியார் அதான் பெருமானுக்கு அடிமைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, தொண்டருக்கு அடிமைன்னு கூட சொல்லுவாங்க. தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்ட்டார். இதுக்கு மேலே ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் கிடையாது. அப்பர் சாமிகளே நமக்கு அப்பர் வாக்கு அப்படின்னா என்ன, மேலான வாக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு மேலே ஒரு வாக்கு இல்லை. ஆனால் எல்லாம் அப்பரை, அவர் தான் அப்பர், மற்றதெல்லாம் லோயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சும்மா ஒரு இதுக்காக. அப்பர் வாக்கு அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அடுத்த திருப்பாட்டு, நீடு புகழ் திருவாரூர் நிலவு மணி புற்றிடங்கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்பொடு காலம் களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம்பூதத்தினான் எனும் பதிக முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்துருகி நயந்து செல்வார். அப்படியே மீண்டும் உள்ளே போய் பதிகம் பாடுறார். அதை சொல்கிறார், புகழ் நீடும் திருவாரூரில் மணிப்புற்றினை நிலவும் இடமாக கொண்டு எழுந்தருள் இருக்கும் நிறுத்தரை. அப்படி ஆரூர் பெருமான் என்ன சொல்கிறார்? நிறுத்தர் என்று சொல்கிறார். அப்படி அந்த நிறுத்தரை ஆரூர் பெருமானை பொருந்திய அன்பினோடு ஒவ்வொரு காலங்களிலும் அணைந்து கும்பிட்டு, ரொம்ப முக்கியங்க, மொத்தம் 6 காலம் இல்லையா? நம்முடைய வழிபாட்டில் 6 காலங்கள். திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து அர்த்தசாம பூசை வரைக்கும் மொத்தம் எத்தனை காலம்னா 6 காலம். 6 காலத்தில் ஒரு காலமாவது நம்ம வழிபாடு செய்யணும்னு நமக்கு திருமுறை சொல்லுது. அப்பர் சாமி சொல்கிறார் இல்லைங்களா, ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில். ஆனால் ஒரு காலம் நம்ம போக முடியுதான்னா, ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிது, சாமி கொடுக்குறார், மற்றவங்களாம் முடியறதில்லை. அப்படி ஒவ்வொரு காலமும் சென்று பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் அப்பர் சாமிகள் ஆரூரில். அதை காலங்கள் தோறும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், எழுந்தருளிக்கும் நிறுத்தரை பொருந்திய அன்பினோடு ஒவ்வொரு காலங்களிலும் அணைந்து கும்பிட்டு, அந்த கால பூஜையில் போய் பெருமானை வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பு. மற்ற நேரத்தில் வழிபாடு செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கால பூஜையில் வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பாக சிவகோணிய உரையில் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நம்பிகள் கண் வேண்டி பெற்றது அர்த்தசாம பூசையில் தான் அந்த விண்ணப்பம் வைக்கிறார். மீளாடிமை பதிகம் அங்கே தான் பாடுறேன். அர்த்தசாம பூசையில் பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வச்சா உடனடியாக நடக்குமா எதாக இருந்தாலும். அது ஒரு சான்று நமக்கு. இந்த கால பூஜைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் அங்கே சொல்கிறார். அப்படி பொருந்திய அன்பினோடு ஒவ்வொரு காலங்களிலும் அணைந்து கும்பிட்டு அப்படின்னார். குற்றமில்லாத வாய்மையுடைய பாடிலம்போதத்தினான் என்று தொடங்கும் பதிகத்தினையும் அது முதலாகிய பல பதிகங்களையும் அருளி செய்து உள்ளத்தால் நாடிய ஆசை பெருக மனம் நைந்து கரைந்து உருகி நயந்து செல்வாராகி. அப்படியே மனம் நைந்து கரைந்து உருகி நாவுக்கரசு பெருமான் வழிபாடு செய்து கொண்டு செல்லுகிறார் என்று சொல்கிறார். விளக்க உரையில் நீடு புகழ் என்றும், நீடு புகழ் என்ற கருத்து ஒருவனாய் உலகேத்த என்ற திருத்தாண்டக பதிகத்துள் அதை முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்டனாலே நீடு புகழ் அப்படின்னா நெடுஞ்ச புகழையுடைய பெருமானுடைய புகழ்னா, அதில் இந்த பதிகத்தில் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் அதில் சொல்கிறாருங்க. அது பின்னாடி வருது. அது சொல்ல நீடு புகழ்ங்கிறது அதுதான். முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளை என்ற மகுடத்தால் விளக்கப்பட்டிருத்தல் காண்க என்று சொல்கிறார். அப்படி
நிறுத்தர்னா ஐந்தொழில் அருட்கூத்து இயற்றுபவர். அத்தெருக்கூத்தில் தோற்றம் என்னும் முதல் தொழில் பிருதிவி என்ற முதல் பூத தத்துவத்தில் வைத்து இங்குள்ளாரால் காணப்படலால். அதாவது பெருமானுக்கு 5 தொழில்கள் இல்லைங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த படைத்தல் தொழில் அப்படிங்கிறது பிருதிவி என்று சொல்லக்கூடிய முதலாவதாக வரக்கூடியது. பிருதிவி தலமாக இருக்கக்கூடியது ஆரூர் இல்லையா? ஆரூரும் பிருதிவி தலம் தான், காஞ்சிபுரமும் பிருத்திவி தலம் தான், 2. ஆமாம். அதனால் இங்கே வச்சு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அத்தத்துவத்தின் சார்பாய புற்றிடமாகிய தலம் திரு ஆரூர் ஆதலினால் இங்கு நிறுத்தர் என்ற பெயரால் கூறினார் என்று சொல்லி சொல்கிறாங்க. கூடிய அன்பு மேலும் மேலும் அதிகரித்து கூடி பெருகும் அன்பு. அப்பர் சாமிகளுக்கு நாளுக்கு நாள் அந்த அன்பு அதிகரித்து கொண்டே தான் போகும். காலங்கள் பூசைக்குரிய திருப்பள்ளி எழுச்சி முதல் அத்தையாமம் வரை உள்ள காலங்களில் சென்று கும்பிடுதல் சிறப்பு என்பது ஆகமங்களில் விதிக்கப்படும்னர். ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு சிவக்கணியை சொல்கிறார். அந்த காலத்தில் சென்று வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு. அது ஒரு சிறப்பு இருக்குது. காலங்களில் சென்று கும்பிடுதல் சிறப்பு. காலமெல்லாம் துதித்து இறைஞ்சி ஞானசம்பந்த பெருமானும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலத்திலே சென்று வழிபாடு செய்வார். அவர் புராணத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. காலமெல்லாம் துதித்து இறைஞ்சி என்று சொல்கிறார். ஆளுடைய பிள்ளையார் திரு தில்லையில் அவ்வக்காலங்களில் கும்பிட்டமையும் நம்பியாரூர் திருமூலட்டானத்தில் இடைதெறிந்து மாறில் திரு அத்தயாமத்து இறைஞ்ச வந்தடைந்தார். இதை அயர்வன் கலிகாமநாயனர் பணத்தில் நம்ம சொன்னது. அது அத்தஜாம பூஜையில் தான் வழிபாடு செய்கிறார். அத்தஜாம பூஜையில் விண்ணப்பம் செஞ்சது உடனே பெருமான் அவருக்கு கண் கிடைத்தது. பறவையாருடைய வீட்டுக்கு போனார். இதெல்லாம் அதற்கு பிறகு நடந்தது. கோதில் வாய்மை குற்றங்களை எல்லையாக செய்யும் வாய்மை தன்மையுடைய என்று சொல்லி அந்த திருப்பதிகங்களுக்கு என்னென்னா இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் போக்கி நன்மை செய்யக்கூடியது இந்த திருப்பதிகங்கள். இதுக்கு நமக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு குறும்பை ஆண்பனை ஈனும் என்னும் வாய்மை குழவுதலால் என்று சொல்லி ஆண்பனை பெண்பனையாக்குனார் இல்லைங்களா? திரு ஓத்தூர். நம்ம சென்ற முறை வழிபாட்டுக்கு போயிருந்தப்போ அந்த பதிகம் பாடின பொழுது மலர் சாமி அப்படியே அந்த ஒரு காட்சி அருமையாக இருந்தது. அந்த பெரியவர் அந்த அர்ச்சகர் அந்த பதிகத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டார். நல்ல இசையோடு நம்மளும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த இடத்துல போய் அங்கே கருவறையில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இல்லைங்களா? அது ஒரு பெரிய பாடி முடிச்சோடனே அந்த மலர் அப்படியே மேலேருந்து சாமி மேலேருந்து விழுந்தது. பெரிய அருமையான யாத்திரை அதுங்க. ஆமாம். கோதில் வாய்மை குற்றங்களை இல்லையாக செய்யும் வாய்மை. போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம். பூம்பாவையினுடைய வரலாற்றில் அந்த போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாயின்னு வருது இல்லையா? அந்த போதியோ என்று சொல்லுவதான் மந்தரங்கங்க. அதுதான் சேக்கிழார் பெருமான் அதை என்ன சொல்கிறார்னா போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அப்படிங்கிற விஷத்தை போக்குவதற்கு என்ன அடுத்தது அமுதம் தான். அதனால் அமுதமாக இருந்தது என்னென்னா போதியோ தான். அதுதான் அந்த போதியோ என்று சொல்லுவது தான் அங்கே மந்திரம். அந்த 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 குடத்தில் இருந்த எலும்பும் சாம்பலும் அப்படி பெண்ணுருவாக ஆனதுக்கு அந்த மந்திரம் தான் காரணம். துண்ண வந்தும்பார் சேக்கிழார் பெருமான். அருமையாக இருக்குது அந்த பாட்டு. எனக்கு நினைவு இருந்தது, மறந்து போச்சு எனக்கு. அது துண்ண வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லுவார். அருமையாக இருக்குது அந்த இடம். அப்படி மனம் என்று சொல்கிற கோதில் வாய்மை என்று சொல்லுவார். நாடி ஆர்வம் இறைவரது பெருங்கருணையை சிந்திக்க அதன் பயனாக விளைந்த ஆர்வம்னர். மனம் நைந்து கரைந்து உருகி என்று சொல்லி ஒரு நைதல் கரைதல் உருகுதல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே சொல் தான். அன்பின் மேலீட்டால் வரக்கூடியதான் நைந்து கரைந்து உருகுதல் அப்படிங்கிறது. உருகுதல் அன்பு மேலிட மனமடையும் மாறுபாடுகள் என்று சொல்லி செல்வார் அப்படின்னா திருத்தொண்டில் ஒழுகுபவர் என்று சொல்கிறார். ஆமாம். அந்த திருப்பதிக பாடிலம் பூதத்தினானும் பவளச் செவ்வாய் வண்ணத்தானும் கூடில மென்முலையாலை கூடிய கோலத்தினானும் ஓடில வெண்பிறையானும் ஒளிர்கள் சூலத்தினானும் ஆடிலம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி அருமையான ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தில் 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீன்முடியானும் 1000 பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி பாடியிருக்கிறாரு. இந்த பதிகத்தில் தான் நரியை குதிரை செய்வானுங்கிறது இந்த பதிகம் பாடுற பொழுது தான் பாடுறார். ஆமாம், சொல்கிறோம் இல்லையா? நரியை குதிரை செய்வான்னு சொன்னதுனால மணிவாசகருக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறது ஒரு சர்ச்சை இருக்குது இல்லைங்களா? இது என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இறைவனுடைய அந்த ஒரு கருணையை, இறைவனுடைய அந்த தன்மையை சொல்லி எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதான ஒழிய அந்த மணிவாசக பெருமானுடைய நரியை பரியாக்கியதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு மட்டும் பார்த்து, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்வானும் விரதங்கொண்டு ஆடவல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிர்ந்து ஆணை முன்னோட முன்பணிந்த அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானை என்று சொல்லி, இதுக்கு உரையாசிரியர் என்ன இந்த பதிகத்தினுடைய குறிப்பு மொத்தமாக சொல்லிடுறேன். ஆரூர் அமர்ந்த அம்மானே பாடிலம் போதத்தினான் நரியை குதிரை செய்வான் நரகரை தேர்வு செய்வான் விச்சின்றி நாறு செய்வான் நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளான் இப்படி அம்பர ஈருரியான் ஊழி அளக்க வல்லான் என்று சொல்லி பெருமானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் சொல்கிறார். இதில் விச்சின்றி நாறு செய்வான் அப்படிங்கிறது பிச்சதின்றிய விளைவு செய்குவாய் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தோடு அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அப்படியே இவை புனருற்பம் வருமாறு உணர்த்துவன என்றும் வித்தின்றி விளைவாய் என பொருள்பட்டு இறைவன் திருமேனி கொள்ளும் முறைமை உணர்த்தியதும். இது சைவ சித்தாந்தத்தில் போனால், அதாவது பெருமான் இப்போ நமக்கெல்லாம் இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த இந்த அசுத்தமாயனுடைய காரியமாக இந்த மண்ணுலகத்தில் தாய் தந்தையருடைய அந்த உடம்புக்குள்ளே போய் வரணும். ஆனால் பெருமானுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அவர் பார்த்து நினச்சார்னா அந்த உமையம்மனுடைய அந்த திருவருள் இருக்கு இல்லையா, அவருடைய அருள் சக்தியின் மூலமாகவே உடம்பெடுத்துக்குவார். அதைத்தான் விச்சதின்றிய விளைவு செய்குவாய் என்று சொல்லுவது என்று சொல்லி நமக்கு சாத்திரத்தையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாங்க. வித்தின்றி விளைவாய் என பொருள்பட்டு இறைவன் திருமேனி கொள்ளும் முறையை சொல்லார். மாபாடிய சூத்திரத்தில் சிவஞான முனிவர் அது மாதிரி உரை சொல்லியிருக்கிறார்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறார். இப்படி இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் இந்த பாட்டை வச்சுட்டு தான் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்யானுங்கிறத வைத்து கொண்டு தான் இது மணிவாசகருக்கு பின்னாடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க. இதை ஒன்றை வச்சுட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆமாம், இது வேறு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மணிவாசகருடைய காலம் யாராலையும் சொல்ல முடியல. 3ன்னு சொல்கிறாங்க, 8ன்னு சொல்கிறாங்க. 8ஆக இருந்தால் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு பின்னாடி, 3ஆக இருந்தால் முன்னாடி. ஆனால் வையாபுரியார் என்ன சொல்கிறாருன்னா 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. பாடல்களுடைய அமைப்பை வைத்து அவர் சொல்கிறார். அதாவது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பதிகங்களுடைய அந்த ஒரு அமைப்பை வச்சு இந்த மாதிரி பாடல்கள் 3ஆம் நூற்றாண்டுடைய பாடல்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. எதுவுமே உறுதியாக சொல்ல முடியல. அதனால் அது அப்படியே இருக்கட்டுங்களேன். அடுத்தது அடுத்த திருப்பாட்டு. நான்மறை நூற்பெருவாய்மை நமிழ்ந்து அடிகள் திரு தொண்டின் நன்மையை பான்மை நிலை ஆலவரை பரமர் திரு விருத்தத்துள் வைத்து பாடி தேன் மருவும் கொன்றையார் திருவாரூர் அறநெறியில் திகழும் தன்மை ஆனதிரமும் போற்றி அணிவேதி பணி செய்தங்கு அமரும் நாளில் நான்மறை நூற்பெருவாய்மை நமிழ்ந்தியடிகள் அங்கே நீரால் விளக்கேற்றிய நமிழ்ந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அறநெறியில் அவருடைய தொண்டை பாராட்டி பேசுகிறார். நாவுக்கரசு பெருமான் தான் தொண்டருக்கு ஆணி அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு தொண்டை அளக்கக்கூடிய ஆணி அப்படின்னா நமிழ்ந்தியடிகள் அவ்வளோ பணி செய்வாராம். நமிழ்ந்தியடிகள் அங்கேருந்து ஏமப்பேரூர் அப்படின்னு ஒரு ஊர், ஏமப்பேரூர்லேருந்து தினசரி பணி செஞ்சுட்டு மீண்டும் போயிடுறது, மீண்டும் ஊருக்கு போயிடுறது. அப்படி போகிற பொழுது தான் ஒரு நாள் அவருடைய சரீரத்தில் அது வருது. அப்படி போகிற பொழுது சாமியினுடைய திருவோலக்கத்தில் கலந்துக்கிறார். திருவோலக்கத்தில் கலந்துட்டதுனால சரி நமக்கு அவர் அந்தனர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்ததுனால சரி நமக்கு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் என்று சொல்லி அவர் வீட்டில் போய் அம்மா வெந்நீர் போடுறதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டுறார். அப்படி கண்ணை மூடிடுறார். அப்போ சாமி போய் திருவாரூர் பிறந்தார்கள் என்னுடைய சிவகணங்களே என்று சொல்லி அந்த நிலை காட்டுறார். அப்போ வந்ததையெல்லாம் சிவகணங்கள் தான் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் அதை உணர்றார். அதை நாயனாருடைய புராணத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அவர் தொண்டு செய்கிறதில் அவ்வளவு சிறப்பாக செய்வாராம். நாவுக்கரசு பெருமான் தொண்டருக்கு ஆணி என்று சொல்லி பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். அதை நான்மறை நூல் பெரு வாய்மை அப்படின்னு, அதாவது புகழ் நீடும் திருவாரூர் மணிப்புற்றினை நிலவும் இடமாக கொண்டு எழுந்தருளுக்கும் நிறுத்தரை இல்லை
இல்லை, 4 வேதங்களிலும் ஏனைய ஞான நூல்களிலும் பேசப்படும் பெருமையுடைய வாய்மையால் சிறந்த நமினேந்தியடிகளின் திருத்தொண்டினது நலத்தின் பாருங்கள், 4 வேதத்திலையும் பேசப்பட்டிருக்குதா நமினேந்தியடிகளுடைய திருத்தொண்டு. அதான் சொல்ல அப்படி 4 வேதங்களிலும் ஏனைய ஞான நூல்களிலும் பேசப்படும் பெருமையுடைய வாய்மையால் சிறந்த நமினேந்தியடிகளின் திருத்தொண்டினது நலத்தின் சிறப்பினாலே பரமேஸ்வரரையே போற்றுகின்ற திருவிருத்த திருப்பதிகத்தினுள் அவரை வைத்து பாடி, இப்போ தானே பார்த்து சிறுத்தொண்ட நாயனாரை பதிகம் முழுக்க பாடியிருக்கிறார். இப்போ இவரை அந்த இடத்துல மட்டும் வச்சு பாடியிருக்கிறார். அப்படி வைத்து பாடி தேன் பொருந்திய கொன்றையனையுடைய சிவபெருமான் திருவாரூர் அறநெறியில் விளங்க வீற்றிருக்கும் சிறப்பினையும் போற்றி அழகிய திருவேதி பணியினையும் செய்து அங்கு விரும்பி எழுந்திருக்கும் நாள்களிலே என்று சொல்லி, அப்படி அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் அவர் அங்கே திருவாரூரில் கொஞ்ச நாள் எழுந்தருள் இருக்கிறார் நம்முடைய நாயனார். நிறைய விளக்கு உரை இதில் இருக்கிறது தேடிட்டு இருக்கிறது. இந்த திருவாரூர் அறநெறியில் ஒரு குறுந்தொகை பாடுறார் இல்லைங்களா? அறநெறியில் பதிகம் பாடியது இந்த குறுந்தொகை பதிகம் பாடுறார். நமினேந்தியடிகளை திருத்தொண்டெல்லாம் அதில் வச்சு பாடுறார். எத்தீ புகினும் எமக்கொரு தீதில்லை தெத்தே எனமுரன்று எம் உளுளித்தார்வர் முக்தி இணையதோர் மூவிலை வேல் பிடித்து அத்தை நிறத்தார் அறநெறி ஆறு என்று சொல்லி குறுந்தொகை பாடுறார். என அது கொடுங்க, அது வாங்க. எத்தை புகனம் தானுங்க. ஓ, அந்த பதிகம் இருக்குதா? இருங்க, அது அதான் அது ஒரு பதிகம். ஆமாம் இருக்குது, வேம்பினை பேசியிருக்கு. ஆராய்ந்து அடித்தொண்ட நாமம் கரெக்ட். இந்த பதிகத்தில் தான் வருது. வேம்பினை பேசி விடைக்கிணை ஓம்பி வினை பெருக்கி இந்த கொடுத்துருக்குது. வேம்பினை பேசி விடைக்கிணை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்தங்கோர் சுற்றந்துணை என்று இருத்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழல் கீழ் சாம்பலை பூசி சலமின்றி தொண்டுபட்டு உய்மின்களே. இந்த பதிகத்தில் ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன்னார் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிபத்தம் பங்குனியுத்தரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதனடி தொண்டன் நம்பி நந்தி நீரா திருவிளக்கிட்டவை நீநாடு அறியும் அன்று என்று சொல்லி சொல்றார். பங்குனியுத்தர திருவிழா அந்த அரசனை செய்ய வச்சது நாயனார் தான். அந்த திருவாரூர் ஆண்ட அரச சோழ அரசரை அவர்கிட்ட சொல்லி பங்குனியுத்தர திருவிழா நமினேந்தியடிகள் தான் செய்து வைக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். பங்குனியுத்திரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டவை நீநாடு அறியும் என்று சொல்கிறாருங்க. அதில் உரையாசிரியர் சொல்கிறார், பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான்ங்கிறதுக்கு நமினேந்தியடிகள் விளக்கிய திருவருட்பேறு கண்ட சோழ அரசர் அவர் விரும்பி அருளியவாறே அவரது திருத்தொண்டின் நன்மை பற்றி புற்றிடங்கொண்ட பெருமானுக்கு அமுதுபடி முதலிய நித்திய நிபந்தங்களையும் வீதி விடங்க பெருமானுக்கு பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாகிய அந்த நைமித்திக நிபந்தமும் வேதாகம நூல் விதி விளங்க அமைத்தான் என்பது வரலாறு என்று சொல்லி நம்ம ஐயா குறிப்பு கொடுத்துருக்கிறார். நமினேந்தியாருடைய புராணத்தில் 19வது 20வது பாட்டில் அந்த செய்தி இருக்குது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஐயா சொல்லியிருக்கிறார். இதில் தான் ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் ஆரூர் அகத்தடக்கி அப்படிங்கிற பாட்டில் தான் சொல்கிறாருங்க. ஆமாம், ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் அப்படின்னா திருத்தொண்டின் நீர்மையை அறியும் பொன் உரையாணி போன்றார். ஒரு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு அளவு சொல்லணும்னா அவருடைய தொண்டை தான் சொல்லணுமா. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பொன் ஆணி என்று சொல்லி பொன் உரையாணி போன்றார். இவ்வாறு நமினேந்தி நாயனாரை திருநாவுக்கரசர் பாராட்டிய திறத்தை ஆசிரியர் நீரு புனைவார் அடியாருக்கு நெடுநாள் நிதி ஆகவே வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பு மணிப்பூற்றில் இருந்தார் தொண்டருக்கு ஆணி எனும்
பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் என்று சொல்லி நவநீதியடிகளுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொண்டு செய்கிறதுக்கு தொண்டை அளக்கக்கூடிய ஒரு ஆணின்னு சொல்லி யார் சொல்கிறார்? திருத்தொண்டின் உரைப்பிலே வென்றவர் சொல்கிறார். அதுதான் பேர், யாரும் சொல்லலை. தொண்டு செய்தே பேர் பெற்றவர் நாவுக்கரசு பெருமான். அவரே வியந்து இவருடைய தொண்டை, நவநீதியடிகளுடைய தொண்டை வியந்து சொல்லார். எல்லாமே இந்த மாதம்தான் குரு பூஜை வருது, அது அடுத்த வாரத்தில் வருது. நவநீதியடிகள் குரு பூஜையும் வருது. சிறுத்தொண்ட நாயனார் குரு பூஜை நாளைக்கு. இப்படி இந்த திருப்பதிகத்தில் தான் வேம்பினை பேசி விடைக்கினை ஓம்பி வினைபெருக்குங்கிறது பதிகுரு தொண்டர்களை நோக்கி நல்வழியை உபதேசித்தது. தொண்டர்களே, ஆரூர் பெருமான் திருவடிக்கீழ் சலமின்றி தொண்டுபட்டு உய்மின். அவர் அருள் பெற்று தொண்டருக்கு உரை ஆணி போல் விளங்கி நாடறிய நீரால் விளக்கரித்த நவநந்தியாரது அடிமைத்தரத்தினை போற்றி உய்மின் என்று சொல்லி நம்மெல்லாம் அடியாராக இருக்கக்கூடிய நவநந்தி அடிகளுடைய தொண்டை போற்றணும் என்று சொல்கிறாருங்க. அப்படி நவநந்தி அடிகள் திருத்தொண்டின் நன்மை பான்மையினால் பரமரை போற்றும் திருப்பதிகத்தினுள் அவரை வைத்து பாடிய பதிகம் என்று சொல்லி ஆசிரியர் இந்த பதிகத்தை சொன்னார். வேம்பினை பேசினா இங்கு வேம்பு போன்று கைப்புடையனவாய் அறிஞராலும் நூல்களாலும் வெறுக்கப்பட்ட சொற்களை குறித்தது. வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினைபெருக்கி அப்படின்னு சொல்லி தூம்பினை தூர்த்தங்கோர் சுற்றந்துணை என்று இருந்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழல் கீழ் சாம்பலை பூசி சலமின்றி தொண்டுபட்டு உய்மின்களே கண்டதெல்லாம் பேசிட்டு காலத்தை போக்கிட்டு இருக்காதங்க. நல்ல திருநீற்றை பூசிக்கொண்டு ஆரூர் பெருமானுடைய திருவடியில் சென்று அவருக்கு தொண்டு செய்து உய்மீன்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், வினை பெருக்கினர் ஆகாமிய கண்மங்களை ஏறச் செய்து என்று சொல்லி பேச, அதான் பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது தான் வினை வராது. மற்ற நேரத்தில் எல்லாம் வினை வரும். நமக்கு 10ஆம் சூத்திரம் அதுதானே சொல்லுது. அவனே தானே யாகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோட வல்வினை இன்று. நம்ம எப்போ ஆணவம் கண்மம் மாயை எப்போ நீங்க அப்படின்னா பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது தான் நீங்கும். அதுதான் சொல்கிறார். தொண்டுங்கிறது 2 பதிகம், அதே மாதிரி புலவாரம், 2ம் தொண்டு தான். ஆமாம், இதுவும் தொண்டு தான், அதுவும் தொண்டு தான். அதான் சொல்லார் சிவஞான போதும். அதான் நமக்கு சொல்லுது. எப்போ இறைவனுக்கு தொண்டு செய்கிறோமோ அப்போ நம்முடைய மலம் நீங்கிரும் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த நிறைய பதிகம் இந்த இதில் பாடியிருக்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம ஒரு பாடல் மட்டும் நம்ம பார்த்துக்கோம். ஆயிரந்தாமரை போலும் பார்த்துக்கலாம். அடுத்த திருப்பதிகத்தில் மறுபடியும் ஒரு குறுந்தொகை பாடுறார். இந்த முறை தான் நிறைய திருப்பதிகம் பாடுறார் திருவாரூரில். இன்னொரு குறுந்தொகையில் எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் பிரம்மன் தொழ நின்றவன் செப்போதும் பொனின்மேனி சிவனவன் அப்போதைக்கு அஞ்சல் என்னும் ஆரூர் ஆனே என்று சொல்லி ஒரு பதிகம் திருக்குறுந்தொகை. அதுவும் பாடுறார். ஆரூர் இறைவரே சிவன் அப்போதைக்கு அஞ்சல் என்னும் அண்டவானர்க்கு அருள்வர் திசை முழுதும் தனக்கும் சிந்தையர் மட்டுவார் குழலாலோடு மால்வடி இத்தமா உகந்த இறைவனார் கனலேந்தி எல்லியுள் ஆடுவர் என்று சொல்லி அப்படி பெருமானை அந்த பதிகத்தில் போற்றுகின்றார். அதே மாதிரி இன்னொரு பதிகம் நேரிசை ஒன்று பாடுறார். அந்த நேரிசை பதிகத்தில் படுகுழி பவ்வத்தன்ன என்று சொல்லி அந்த திருப்பதிகம். அது படுகுழி பவ்வத்தன்ன பண்டிகை பெய்தவாற்றால் கெடுவதிம் மனிதர் வாழ்க்கை காண்தோறும் கேதுகின்றேன் முடுகுவர் இருந்து உலைவர் மூர்க்கரே இவர்களோடும் அடியனேன் வாழ மாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே. அதாவது ஆரூர் மூலட்ட நீரே, இந்த உடம்பனில் ஐம்பொறிகளும் என்னை மயக்கி சங்கடமும் பலம் செய்து இடர்குழியில் நூக்குகின்றன. என் உள்ளம் அளந்து மற்றொரு தயிர் போல மருகும் காத்து கொள்ளாய் என்று சொல்லி படுகுழின பிறவிக்குழியில் போய் வீழ்வது. பண்டிகை பெய்தவாற்றால் என்று சொல்லி வீழ்த்தும் குழி பெருங்குழி பிறவிக்குழி பவம் போன்ற படுகுழியில் வண்டியை தள்ளுதல் போல் ஐவர் அதாவது ஒரு வண்டியை பிடிச்சி அவர் ஒரு படுகுழியில் தள்ளுற மாதிரி நம்மளை இந்த புலன்கள் இருக்குது பாருங்கள், அது என்ன செய்யுதான் மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் கொண்டு போய் தள்ளிகிட்டே இருக்குதான், மேலேயே வர முடியாத மாதிரி தள்ளி கொண்டு இருக்கிறது இவ்வாழ்க்கை என்று சொல்லி அடியனேன் வாழ மாட்டேன் ஆரூர் மூலட்டனர் என்று சொல்லி திருமூலட்டான பெருமானுடைய திருவடிக்கு அவர் நம்முடைய அப்பர் சாமிகள் விண்ணப்பம் வைக்கிறார்.
இன்னொரு நேரிசை சொல்கிறாரு, ஆரூரை தொழுவதற்கு தோன்றியவர்களே உலகில் பிறந்தார் எனப்படுவர். ஆரூரர் பெருமான் தோட்டிமையுடைய தொண்டர் அகம் புகுந்து நின்றார் என்று சொல்லி, திங்கள் அணிவர் தளிர் ஆகம்போலும் வடிவர் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். ஆரூரை தொழுவதற்கு தோன்றியவர்களே உலகில் பிறந்தார்கள் என்று சொல்லி, சூழ்வளம் கொண்ட சொல்லால் கோலவேற் கண்ணிதன்னை கடல் வளம் கொண்டு நீங்கா கணங்களார அலல் வளம் கொண்டு தகையான் அருள் கதி எரிக்கும் ஆரூர் தொழல் வளம் கொண்டல் செய்வான் தோன்றினாரே என்று சொல்லி, அதாவது ஆரூர் பெருமானை தொழுவதற்கு தோன்றியவர்களே உலகத்தில் தோன்றியவர்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். ஆமாம், அடுத்த திருப்பதிகம் திருத்தாண்டகம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த பாடல் இருக்கக்கூடிய திருத்தாண்டகம், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள்ங்கிறது. அது முதல் பாட்டு உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உருவெழுதி உயிராவனம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோ ஒட்டி வாழ்ந்தி ஐராவனம் ஏறாதானே ஏறேறி அமரநாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவனமே என் அம்மானே நின் அருள் கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே என்று சொல்லி, பெருமானுடைய திருக்கண்ணால் நோக்கம் பெறாதவர்கள் மற்றவர்களெல்லாம் அல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அருமையான திருப்பாட்டு இது. உயிராவனம் இருந்து அந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அதாவது பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஐராவனம் ஏறாதான் ஆனேரி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவனமே என்று சொல்லி, அதாவது வானர் நாடு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் அங்கே இல்லாமல் இங்கே ஆரூரை ஆள்வதற்காக இங்கே இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஐராவனம் என் நெம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே என்று சொல்லி, பெருமானுடைய அந்த அருள் நோக்கத்தில் படாதவர்கள் எல்லாம் அல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்லார். யானையாகி ஊர்தியை விரும்பி ஏறாது இந்த மாதிரி பசுவின் மீது ஏறி வரீங்களே என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆரூர் ஆண்ட தேவலோக இருக்கை விரும்பாது இந்நிலவுலகப்பதியாகி திருவாரூரை ஆட்சி செய்ய விரும்பிய என்று சொல்லி சொல்கிறாருங்க. பெருமான் எங்கே இருந்தார்? முதல்ல தேவலோகத்தில் இருந்தார் இல்லையா? இந்திரன் கொண்டு போய் அங்கே வச்சுருந்தான். அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சாமி இங்கே வந்துட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ஒரு பெரும் கருணை நமக்கு அவர் இந்த மண்ணுலகத்துக்கு வர பெற்றது இல்லைங்களா? அதனால் அதான் கேட்குறாரு, ஐராவனத்தை ஏறி அங்கே தேவலோகத்தில் நீ இருக்கிறத விட்டுட்டு இங்கே பசுவேறி இந்த ஆரூரில் இருக்கிறீங்களே பெருமானே என்று சொல்லி கேட்குறாரு. இப்பதிகம் முழுவதும் சிறந்த பல ஆழ்ந்த கருத்துகள். அதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே. அருமையான ஒரு பாட்டு இது இல்லைங்களா? அகத்துறை பாடல்னு பேர் இருக்குது. இறைவனை பாட்டுடைய தலைவனாக தன்னை ஒரு தலைவியாக வைத்து பாடியது. எப்படி திருச்சிற்றம்பல கோவையார், திருக்கோவையார் அப்படி தான். கூத்த பெருமான் தான் தலைவர், மணிவாசக பெருமான் தன்னை தலைவியாக வைத்து கொண்டு பாடியது. அப்படின்னா அந்த தலைவனை பிரிந்து என்னால் இருக்க முடியலை. சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி பொன்வண்ண தந்தாதி பாடியிருக்கிறார். அதே மாதிரி கைலாய ஞான உலா, இதெல்லாமே அகத்துறை பாடல்கள் தான். இறைவனை பாட்டுடைய தலைவனாக ஒரு காதலனாக தன்னை ஒரு காதலியாக வைத்து பாடிய திருப்பதிகங்கள் தான் சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாதி. ரொம்ப நல்லாயிருக்கும். தலைவனை பார்க்காத அந்த உடம்பு பசலை நோய் விட்டுறது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த பொன்வண்ண தந்தாதியில் கொண்டு வருவார். ரொம்ப ரொம்ப அந்த அன்பு மேலீட்டால் பாடக்கூடியது அந்த திருப்பதிகங்கள் எல்லாம். அதே மாதிரி தான் இதுவும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், முதல்ல அவனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஆரூரன் இல்லையா பேர். அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பிறகு பெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கேட்டாங்க. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், எந்த ஊர் அப்படின்னா திருவாரூர் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அப்படின்னு கேட்ட உடனேயே பிச்சைன்னா அடிமையாகிறதுங்க. பிச்சை அப்படின்னா அடிமையா, அது கேட்ட உடனேயே அவர் தான், அவருக்கு மேலே நமக்கு யாரும் இல்லை. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், ஒரு பெண்ணு அப்பா அம்மாவையெல்லாம் உடனே மறந்துட்டாலாம். அப்படி உடனே மறந்து அகன்றால் அகலிடத்தை ஆச்சாரத்தை, அப்பெண்ணுக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி மேலே வந்துட்டா. அப்புறம் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், நான் யார் அப்படிங்கிறதையும் மறந்தால்
தன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. பெருமானுடைய திருவடிக்கு, அதாவது ஒரு ஆன்மா இறைவனுடைய திருவடியில் எப்படி போய் ஐக்கியமாகணும், பெருமான் மீது எப்படி அன்பு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டு அருமையாக சொல்கிறார். இதுக்கு உதாரணம் அப்படியே நேராக சொல்லணும்னா கண்ணப்ப நாயனாருடைய புராணம். ஆமாம், அவன் என்ன சொன்னான், அதாவது நானன் சொல்கிறான் இல்லையா, இந்த குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம். இதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் இல்லைங்களா, கோணமில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கு வண்ணம் கேட்டால் அப்படிங்கிறது எல்லாமே அதுதான். இந்த குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா, அப்படி சொன்ன உடனேயே அவருக்கு சரி அப்படின்னா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அது என்ன சொல்கிறான், அவன் சொல்கிற அருமையான ஒரு இடம் இதில் கூட ஐயா கொடுத்துருந்தார். இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் காலத்திநாதர் பெயரை குடுமிதேவர் என்றும் அவர் இருப்பது அந்த மலை என்றும் அவர் காட்சி நல்ல காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம்னா, முதல்ல சொன்னதே அதுதான். காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம், கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா, அப்படி சொன்ன உடனே அவர் மனசுக்குள்ளே அப்படியே உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போக 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 அப்படியே என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எலும்பெல்லாம் உருகி அப்படியே மேலே போகிறார். அப்படி மேலே போய் பெருமானை பார்த்ததுலேருந்து மறுபடியும் வர்றதே இல்லை, தன்னை மறந்தார். தான் யார், ஒரு வேடர் சேரியிலிருந்து வந்தோங்கிறத மறந்துட்டார். வேடவர் குலத்துக்கெல்லாம் நாம் ஒரு ராஜா, அப்போ தான் பட்டம் சூட்டி போகிறார் இல்லையா, அதெல்லாம் மறந்தார். அப்புறம் தனக்கு பசி அப்படிங்கிறது அவருக்கு இல்லை. இப்போ எல்லாமே தேவருக்கு தான். யாருக்கு, பெருமானுக்கு பசிக்கும். பெருமானுக்கு அவரும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இந்த மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. இதனால் சாமிக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படின்னா அதுதான் அந்த உண்மையான ஒரு அன்பு. இந்த பாட்டில் சொல்லப்பட்ட அன்புக்கு முழுசு சொல்கிறதுனா அதைத்தான் சொல்ல முடியும். கண்ணப்ப நாயனாருடைய சரிதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இதில் சொல்கிறார் பாருங்க, சிவஞான நெறிகள் சிவனை உயிர்கள் அடைய உதவும் நிலைகளை படிப்படியாய் உருசி வர அகத்துறை பொருள்பட அறிவிக்கின்றது. யாவரும் இதனை நன்கு பயின்று இதன் பொருளை அருந்து அனுபவிக்க கடவர். பதிக குறிப்பில் கண்டவை பார்க்க தலைவி முதலில் தலைவனது பெயர் கேட்டு, பின் அவனது வண்ணம் கேட்டு, பின் அவனுடைய ஊர் கேட்டு, அவனிடத்தில் அன்பு கொண்டு, தன் தாய் தந்தரை விட்டு பின் உலகப் பற்றுக்களையும் விட்டு தன்னிலையே மறந்து தன் பேர் கெட்டு அவனது அன்பின் நிறைவொன்றிலேயே ஈடுபட்டு அடங்கி கிடக்கின்றான் என்பது உயிர்கள் படிப்படியாய் இறைவரை அடைந்து சிவானந்தத்தில் திளைத்து நிலைக்கும் தன்மையை அறிவிக்கின்றது. இது உயர்ந்த நிலைங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு நிலையே இல்லை, எல்லாமே பெருமான் தான் அப்படிங்கிற நிலை வந்தாச்சு அப்படின்னா உலகியல் பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது. கண்ணப்ப நாயனார் வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான்ங்கிறான். அந்த நானன் சொல்கிறான், வங்கினை பற்றி போக வல்லுடம்பன, அது நம் குல தலைமை விட்டான் தேவர்க்கே தலைப்பட்டான் அப்படின்னு சொல்கிறார். நம் குலமெல்லாம் போயிடுச்சு, அங்கே குலம் கோத்திரமெல்லாம் அங்கே போயிடுச்சு, தலைப்பட்டான் தேவர்க்கென்றான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த நிலை எப்போ வரும்னா, இந்த உயர்ந்த நிலை கடைசியாக தான் வரும். பெருமானுடைய திருவடி அடைகின்ற பொழுது தான் வருங்க. ஆமாம், காலத்திநாதர் பெயரை குடுமி தேவர் என்றும் அவர் இருப்பது அதை இப்போ சொன்னது தான். அதாவது இலக்கணமும் பரீட்சையும் அதன் மேல் விளையும். பிச்சி என்று சொல்லுவது பித்துடையவள், இறைவன் மேலேயே பித்தாக இருக்கிறது. அதை கண்ணப்ப நாயனார் சொன்னால் தலைப்பட்டால் பெருமானுக்கு தலைப்பட்டான் என்று சொல்லி, வங்கினை பற்றி போக வல்லுடம்பு ஆனான் என்று சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி சொல்கிறார். தெளிதலும் பரீட்சை அதன் மேல் விளையும் பிச்சையாதல் என்கிற தெளிதலும் என்ற 4 பகுதியும் உபதேசிக்கப்பட்டுள்ளது. அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டைக்கூடல் என்று சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய 4 நிலைகளும் அங்கே அப்பர் சாமிகளுக்கு தலைப்பட்டு இருந்தது. இது அப்பர் சாமி தன்னுடைய நிலையை சொல்கிறாரு. அவர் இந்த பாட்டில் சொன்னது பூரா ஆரூர் பெருமான் தலைவன், இவர் தலைவி. அப்படி தான் ஆரூர் பெருமான் மேலே எவ்வளவு அன்பு கொண்டார் அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலமாக நமக்கு சொல்கிறார். இனி அத்தலைவன் தாளை தலைப்படுதல் ஒருதலை என்பதாம் என்றும், இதனால் ஓதல் கேட்டல் முதலியவற்றின் இயல்பும் அவற்றின் நிகழும் அனுபவமும் நிட்டை மேவியாரது ஒழுக்கமும் தற்போதும் முளையாதவாறு உபகரித்து சிவ அனுபவம் அனுபூதி மாறு அடங்கி நிற்கும் முறையும் பாச வீடு சிவப்பேரினுடைய இயல்பும் கூறியவார் என்று சொல்லி
இந்த பதிகத்தில் வந்து அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அருமையான ஒரு திருப்பதிகம். திருவாரூர் திருப்பதிகத்தில் நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செய்யலாம். இன்னும் திருவாரூர் பதிகத்திலே தான் இருக்கிறோம். நிலை பெறுமாறு எண்ணுதியல் பாடல்லாம் இருக்குது. அப்புறம் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளும் அதெல்லாம் ஓரளவுக்கு அடுத்த வாரம் நம்ம அப்படியே ஒரு சில பாடல் மட்டும்தான் சிந்திக்க முடியும். பதிகமே முழுக்க சிந்திக்க முடியாது. அப்புறம் அதுக்கே நமக்கு சரியாக போயிடும். ஒரு சில பாடல்கள் முக்கியமான பாடல் மட்டும் சிந்திச்சு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நொங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அந்த விளங்குக